நேயர்களுக்கு வணக்கம். நான் டிவியில ஒரு செய்தியை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டேன். ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு பிறந்தநாள் கொண்டாடிவிட்டு, மீதி இருந்த கேக்க அதாவது குளிர்சாதன பெட்டியில் வைத்திருக்கிறார். 2, 3 நாட்கள் கடந்த பிறகு அந்த அந்த கேக்கை சாப்பிட வைத்து பள்ளிக்கு அனுப்பும்போது, அந்த பள்ளியில் அந்த மாணவன் அந்த குழந்தை இறந்து விடுகிறது. இந்த இடத்துல மிகவும் எனக்கு வேதனையா இருக்கிறது. தயவுசெய்து சகோதரிகள் பெற்ற தாய்மார்கள் தயவுசெய்து இத புரிஞ்சுக்கங்க. ஃப்ரிட்ஜில வச்சு குடுக்காதீங்க. இந்த கேக்கு மட்டும்னு இல்ல. எந்த உணவு பதார்த்தமே ஃப்ரிட்ஜில வச்சு சாப்பிடுறது ரொம்ப கெடுதலு. எனக்கு ரொம்ப மனசுக்கு இதா இருக்கு. எல்லாத்தையும் டாக்டர் சொல்லியிருக்காங்க, டிவில சொல்லியிருக்காங்க, YouTubeல பார்க்குறீங்க. எல்லாமே பார்க்குறீங்க. பார்த்துருந்து தப்ப செய்யலாங்களா? அங்க உணவ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்து, அடுத்த நாள் சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கெடுதல். அதே மாரி உணவு அடுத்த நாள் எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சிருந்து எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுறாங்க. இது எந்த விதத்தில இதாகும்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த மாரி வரும்போது, ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல இதாக ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுகிறோம். அதனால தயவுசெய்து என்னுடைய பணிவான வேண்டுகோள், அந்த சகோதரிகளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த சகோதரிகள நீங்க பாருங்க. அந்த ஒரு சீன நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. உங்க குழந்தைகளா இருந்தா எப்படி நீங்க வேதனைப்படுவீங்க? இது வெரி சிம்பிள். நீங்க உங்க வீட்லயே தயார் பண்ணலாம். கடல உருண்டை, பொரி உருண்டை, எள்ளு உருண்டை இது மாரி தயார் பண்ணி குடுக்கலாம். இன்னும் சொல்ல போனாக்கா, இந்த பேக்டு ஐட்டம்லாம் கடையில மாலை மாலையா தொங்க விக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கெடாம இருக்கிறதுக்கு பிரிசர்வேட்டிவ் அதாவது கெடாம இருக்கிறது கெமிக்கல் கலக்குறாங்க. அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி சாப்பிடும்போது, நாள் நாள் கணக்குல, மாசக்கணக்குல சாப்பிடும்போது, கட்டாயமா அந்த குழந்தைங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இத மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால அன்பு கூர்ந்து இத தவிர்த்து விடுங்க. நீங்களே தயார் பண்ணி குடுங்க. அந்த பேக்கெட் ஐட்டத்த கூட நான் ஒரு ரகசியம் சொல்றேன். அந்த பேக்கெட் ஐட்டம் அந்த கவர் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி எடுத்து, பொட்டேட்டோ சிப்ஸோ அல்லது வேற ஏதோ சிப்ஸா தயார் பண்ணி குழந்தைங்க வரதுக்கு முன்னாடி அந்த பேக்கெட்லயே போட்டு பேக் பண்ணி வச்சு, குழந்தைங்க வந்த பின்னாடி அவங்க முன்னாடி கட் பண்ணி காமிச்சு, அத எடுத்து குடுத்து பழக்குனீங்கனாக்கா, அம்மா செஞ்சு குடுத்தாங்கங்கிற மாரி ஒரு இது வரும். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து நீங்க தயார் பண்ணி குடுங்க. அந்த சகோதரியினுடைய இத நினைச்சு நான் இப்பவும் எனக்கு மனசு வேதனையா இருக்கு. ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால சகோதரிகள் அன்பு கூர்ந்து இதை நினைவில் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவரை ஃப்ரிட்ஜில வைக்காதீங்க. குளிர்சாதன பெட்டியில வச்சு குடுக்காதீங்க. நம்ம குழந்தைங்கலாம் எதிர்காலத்துல நல்லா வரணும். நல்லா சாதிச்சு காட்டணும்னு அந்த ஒரு கனவுல இருக்கிறீங்க. அந்த கனவ நனவாக்கணும்னா, இத ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப இதா இருக்குது. ரொம்ப உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.